ஹாய் மடிய சோல்ஸ். தனிமையில் இருக்கீங்களா? உங்க கூட பேசுறது யாரும் இல்லையா? அலோனா ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க, ஃப்ரெண்ட்லி ஆப் இருக்கு. ஏன்டா எதுக்கு? இல்லை எனக்கு புரியல. நிறைய இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஆப் இருக்குது, 9 ரூபா பே பண்ணுங்க, ஃப்ரெண்ட்லி ஆப்பில் புது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா கோடிக்கணக்கான பசங்க அது கே, நீங்கள் கேள உங்கள் பேர் இதுவா, சிங்கிள்ஸோட லைஃப்பில் கோலம் போட்டுட்ருக்கானுங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனால் மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்ஸர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்லி ஆப் வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் ஆனால் அதை வந்து பயங்கரமாக அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ரொமோட் பண்ணால் ஓகே. பட் அவங்க அமௌண்ட் தராங்கங்கிறதுக்காக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுனால உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் அதில் போய் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி தேவையில்லாமல் லாஸ் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அதை கேட்கலாம், நீங்கள் நான் இங்கே பெருசாக பட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இந்த வீடியோவே போடுறேன். ஓகேவா? ஸோ அதனால் நல்ல விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்லாம் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம கூட இருக்க 4 பசங்க கூட சந்தோஷமாக பேசி பழகுங்க, அதுவே போதும். அதை விட்டுட்டு புதுசாக ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி, அதுவும் நீங்கள் நேரில் ஐ நீங்கள் பார்க்குறீங்க ஒருத்தர் கூட பேசுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை ஃபோனில் ரேண்டமாக ஒரு பீப்புளை தேர்ந்தெடுத்து அவங்க கூட பேசி பழகி, அது பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன அவங்களால என்ன ப்ராப்ளம் வருது எதுவுமே தெரியப்படுறதில்ல. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபோன்லேருந்து ஒருத்தவங்க ரேண்டமாக ஒரு பேப்பர் எடுக்கிறது நம்ம சுற்றி இருக்கவங்களை கூட பேசி பழகினாலே போதுமானதாக இருக்கும். ஓகே, அப்படியே தனிமையில் இருந்தால் பாட்டு கேளுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க.